கரூர் பத்தி இதுக்கப்புறம் நம்ம பேச வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டு ஏகப்பட்ட டாபிக்ஸை நான் வந்துட்டு லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ சில தவிர்க்க முடியாத ஒரு சில சூழ்நிலைகள்னால திரும்பியும் இந்த ஒரு டாபிக் இன்னைக்கு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையா மாறி இருக்கு. எதுக்காக அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த கரூர் சம்பவத்தை அடிப்படையை வச்சு கோர்ட்ல ஏகப்பட்ட விவாதங்கள் போயிட்டு இருந்தது. அந்த ஹியரிங்ல அதுல வந்துட்டு கோர்ட் ஜட்ஜ் அவர்கள் வந்துட்டு ஏகப்பட்ட கேள்விகள் கவர்மெண்ட்டை பார்த்தும் கேட்டிருக்காங்க. ஏகப்பட்ட காட்டமான ஒரு விமர்சனம் தாவேகா முன்னாடியுமே வச்சிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றது அந்த கோர்ட் ஹியரிங்ல என்னென்ன விஷயங்கள் நடத்தப்பட்டுச்சு, தாவேகா தரப்புல கேட்கப்பட்ட வேண்டுகோள் எல்லாமே வந்துட்டு எப்படி ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு, என்னென்ன விஷயங்கள் இப்போதைக்கு நிலவரமா மாறி இருக்கு, கோர்ட் சைட்ல இருந்து என்ன விஷயங்கள் வந்துட்டு முன்னெடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும், அது கூட கோர்ட் சில வழிமுறைகளை அட்வைஸ் பண்ணிருக்கு. இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா ஃபியூச்சர்ல வந்துட்டு நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ கோர்ட்ல என்ன நடந்தது அப்படின்றப்ப பார்க்கும்போது முதல்ல தாவேகா தரப்புல இருந்து இந்த சிபிஐ என்கொயரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு முடியாது அப்படின்றது கோர்ட் சொல்லிச்சு. அதுக்கு பதிலாக வந்துட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, அது போகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு தாவேகா நிர்வாகிகள் விஜய் ஆனந்தன், அதுக்கப்புறம் நிர்மல்குமார், இவங்க ரெண்டு பேருமே இப்ப தலைமறைவா தான் இருக்காங்க. இவங்களை பிடிக்கிறதுக்கான ஒரு ஆர்டர் இருக்கு. அதுக்கு பதிலாக இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணா முன்ஜாமீன் கேட்டிருக்காங்க அவங்க வக்கீல் மூலியமா. அந்த முன்ஜாமீனும் இப்போ ரத்து செய்யப்பட்டிருக்கு. மேபி எந்த நேரத்தில் வேணாலும் விஜய் ஆனந்தும் நிர்மல்குமார் அவங்களுமே வந்துட்டு அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே இந்த விஷயத்தை சொல்றேன். முதல்ல வந்துட்டு கோர்ட் வந்து இந்த கவர்மெண்ட் பத்தி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது முதல்ல இந்த கரூர் சம்பவத்தில் கரூர் பிரச்சாரம் நடந்த அந்த வேலுசாமிபுரம் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ரோடு, அந்த நேஷனல் ஹைவே மாதிரி அந்த ஒரு இடத்துல வந்துட்டு எப்படி நீங்க பிரச்சாரம் பண்றதுக்கான அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டை பார்த்து கேட்டிருக்காங்க. எந்த ஒரு பிரச்சாரமா இருந்தாலும் அது கவர்மெண்ட் அரசாங்கம், அந்த அரசாங்கத்தில் இருக்கிற அரசு ஊழியர்கள் தான் இந்த பர்மிஷன் அப்படின்றது கொடுக்கப்படும். ஸோ அவங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க, அந்த பர்மிஷன் கொடுத்த அந்த லெட்டர் வந்துட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் இந்த ஒரு விஷயத்தை ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பர்மிஷன் லெட்டர், அந்த ரேலி நடந்ததுக்கான அந்த பர்மிஷன் லெட்டர் இப்போ கோர்ட் வந்துட்டு கேட்டிருக்கு. இது முதல் விஷயம். ரெண்டாவது கேள்வி என்ன எழுப்புறாங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது அந்த ஒரு பிரச்சாரத்தில் ஏற்கனவே வந்துட்டு சொல்லியிருக்காங்க, மற்ற கட்சிகள் வந்துட்டு பிரச்சாரம் பண்ண மாதிரி விஜயோட பிரச்சாரம் இருக்காது, விஜய் வந்தாலே வந்துட்டு அது பிரச்சார கூட்டமாக இருக்காது, மாநாடு கூட்டமாக இருக்கும். பட் அப்படி ஒரு இடத்துல இருக்கும்போது கரூர் வந்துட்டு 6வது இடம், எஸ் அந்த 6வது இடம் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் வரும் அப்படின்றது தெரிஞ்சும், அந்த குறுகலான இடத்துல மக்கள் அத்தனை பேர் சேருவாங்க அப்படின்றது தெரிஞ்சும், அந்த மக்களுக்கான ஒரு சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ், உதாரணத்துக்கு தண்ணி அங்கே இருக்கு, தண்ணி ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு தாவேகா நிர்வாகிகள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது நீங்க செக் பண்ணீங்களான்னு சொல்லி அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது கூடவே வந்துட்டு தண்ணி மட்டும் இருக்கா அப்படின்றத பார்க்காம அங்கே வர மக்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டியுமே இருக்கா அப்படின்றதுமே அவங்க கேட்குறாங்க. பட் இதில் எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்றப்போ, அது மாநாடா இருந்தா நம்ம டாய்லெட்ஸ்ல தண்ணி ரொம்ப முக்கியம், அது நான் எதுவும் சொல்ல. பட் டாய்லெட்ஸ் அப்படின்றப்ப பொறுத்த வரைக்கும் இந்த மாநாடு நடக்கும்போது அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது நம்ம வைக்க முடியும். அதை தாண்டி இந்த ஒரு பிரச்சாரத்துக்கு, அந்த பிரச்சாரமே ஒரு மாநாடு மாதிரி தான் இல்லைன்னு சொல்ல. பட் அந்த ஒரு இடத்துல ஒரு டெம்பரரியான ஒரு டாய்லெட்ஸை மேக் பண்றது, அங்க இருக்கிற மக்களுக்கு அது வந்துட்டு உருவாக்கி தருது, அது எந்த அளவுக்கு அது ஒரு பாசிபிளா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல. பட் கோர்ட் இந்த ஒரு கேள்வியுமே அரசாங்கத்துக்கிட்ட கேட்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு கோர்ட் அரசாங்கத்தை பத்தி கேட்டிருக்கு. அதோட தொடர்ச்சியா கோர்ட் வந்துட்டு இன்னொன்று ஒரு அட்வைஸுமே கொடுக்குது. இப்போ அடுத்த 6 மாசத்துல வந்துட்டு பேக் டு பேக் எல்லா கட்சிகளுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரேலிக்கு போவோம், பிரச்சாரத்துக்கு அப்படின்றது போக ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு எந்த இடத்துலையுமே இந்த அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. ஸோ இது நடக்காம இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர், அதாவது எஸ்ஓபி ஒன்று கொண்டு வாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு எல்லா பிரச்சாரத்துக்குமே இதை கடைபிடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்க பர்மிஷன் கொடுங்க, அதர்வைஸ் வந்துட்டு நீங்க பர்மிஷன் யாருக்குமே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது முதல்ல எந்த ஒரு கட்சி வந்துட்டு பிரச்சாரத்துக்கு வருதோ அந்த இடத்துல அந்த கட்சி தலைவர் ஏதாச்சும் நாளைக்கு அந்த கூட்டத்தில் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கு, அந்த கட்சி தலைவருக்கோ அந்த கட்சி தொண்டர்களுக்கோ இல்ல அந்த கட்சி தலைவரை பார்க்க வந்த மக்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்ற பட்சத்தில் அவங்க உடனடியா அந்த பிரச்சாரத்தில் இருந்து அந்த கூட்டத்தில் இருந்து ஈஸியா எக்ஸிட் ஆகிறதுக்கான ஒரு வழியை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்கணும். அது முதல் விஷயம். அதுல தான் ஆம்புலன்ஸ் எல்லாத்தையுமே அது போகிறதுக்கான ஒரு விஷயமே. ரெண்டாவது வந்துட்டு எந்த ஒரு பிரச்சாரத்திலுமே வாட்டர் ஃபெசிலிட்டி அந்தந்த கட்சி நிர்வாகிகள் வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கணும். மூணாவது வந்துட்டு டாய்லெட் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கணும். கோர்ட் வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 அறிவுரையை சொல்லி இருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஒரு கட்சி ஒரு பிரச்சாரம் நடத்தணும் மக்கள் நடுவில் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர், இந்த எஸ்ஓபி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், ஸோ இதுக்கப்புறமா கொஞ்சம் அதிகமாக டைப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நாளைக்கு பின்ன பிரச்சாரத்துக்கு வந்துட்டு அந்தந்த கட்சி தலைவர் அந்த மக்களை வந்து பார்க்கறதுக்கான அனுமதி பெறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கோர்ட்டு அறிவிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ அடுத்த 6 மாதம் எந்த கட்சி வந்தாலும் இந்த ஒரு கரூர் சம்பவத்தை அடிப்படையாக வச்சுட்டு டைட்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ தாவேகா தலைமை பார்த்துமே, தாவேகா கட்சியை பார்த்துமே சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த கரூர் ஸ்டாம்பேட் அப்படின்றது நடந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா
ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க. இந்த ஒரு வாரத்துல அந்த ஒரு கரூர் சம்பவத்தை ஒட்டி இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தாவேகா தலைமையில இருக்கிற தாவேகா தலைவரும் சரி, அந்த ஒரு கட்சியோட முக்கியமான நபர்களுமே சரி, இது வரைக்கும் வந்துட்டு அந்த ஒரு இடத்தை வந்து பார்க்கவே இல்லை. அப்படியே டோட்டலா வந்துட்டு காணாம போயிட்டாங்க. இது வந்துட்டு எந்த வகையில வந்துட்டு ஒரு சரியான ஒரு விஷயமா ஒரு லீடருக்கு இருக்கும், இது வந்துட்டு ஒரு லீடருக்கான ஒரு நல்ல குவாலிட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு காட்டமான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பிரச்சனை அப்படின்றப்ப வரும்போது அந்த கட்சி தொண்டர்கள், அடிப்படை தொண்டர்கள் ஓட்டுனா கூட பரவாயில்ல, பட் இந்த கட்சியோட தலைமையுமே அந்த கட்சியோட முக்கிய பொறுப்பாளர்களுமே யாருமே மக்களை வந்து சந்திக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்றாங்க. இஃப் இன்கேஸ் விஜய் வந்தா கூட்டம் வரும் அப்படின்றது ஓகே, ஆனா அந்த விஜய்க்கு பதிலா அடுத்த ஒரு கட்டத்தில் இருக்கிற பிஸி ஆனந்தோ, ஆதவ் அர்ஜுனோ, இல்லைன்னா வேற யாராவது முக்கியமான நபர்களோ பாதிக்கப்பட்ட மக்களை ஏன் இன்னும் போய் பார்க்கல, அவங்களுக்கான ஒரு ஆறுதலை ஏன் சொல்லல? வெறும் இந்த சம்பவம் நடந்து 4 நாள் கழிச்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க, அதுக்கப்புறம் 2-3 அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் வந்தது. ஸோ அதுக்கப்புறமா தாவேகா தரப்புல இருந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் நேரில் போய் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இது வரைக்கும் அந்த விஜயானனுக்கு அடுத்து இருக்கிற யாருமே வந்துட்டு அங்கே இருக்கிற நிர்வாகிகளை பார்க்கவே இல்லை. அதுதான் ஒரு உண்மை. ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆயிடுச்சு. போன சனிக்கிழமை நடந்த விஷயம் இன்னைக்கு ஒரு சனிக்கிழமை நடந்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரத்தில் யாராச்சும் ஒரு அடுத்த கட்ட முக்கியமான ஆள் கூட போய் பார்க்கலன்றது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இதில் வந்துட்டு பார்க்கப்படுது. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது. ஒரு தலைவனுக்கு அழகு இல்லைன்ற மாதிரி தான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்றப்போ, விஜய் அண்ணாவோட பிரச்சார வண்டி. இந்த பிரச்சார வண்டியில் ஒரு கிளிப் ஒன்று இருக்கு. அந்த ஒரு வண்டியில் வந்துட்டு ஒரு தொண்டர்கள், அதாவது ரசிகர்கள், அவங்க வந்துட்டு விஜய் அண்ணா பார்க்கணும் அப்படின்றது ஒரு காரணத்துக்காக 2 வீலரில் ஸ்பீடாக வராங்க அந்த ரேலிக்கு பின்னாடி. அதில் ஒரு பைக் வந்துட்டு அந்த வேனோட டயர்லையோ சைடில் எங்கேயோ மோதி வந்துட்டு விழுந்துடுச்சு. அது விழுந்ததுக்கு அப்புறம் பின்னாடி இருக்கிற பைக்குமே அது கூடவே விழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது அந்த ஒரு டிரைவர் ஏன் பஸ்ஸை நிப்பாட்டி தொண்டர்களுக்கு என்ன ஆச்சுன்றது ஏன் பார்க்கல? அவங்க போற வேகம் அப்படியே தான் போய்கிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஹிட் அண்ட் ரன் மாதிரி தான் கேஸ் ஆகும். ஸோ இதனால வந்துட்டு அந்த ஒரு வண்டிக்கு மேலேயும் ஹிட் அண்ட் ரேஸ் கேஸ் அப்படின்றது பண்ணப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த வண்டிக்கு மேலே கேஸ் விழுந்துச்சுன்னா சீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்கு. பட் அது இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் அந்த ஹிட் அண்ட் ரன் கேஸ் அப்படின்றது அந்த ஒரு பஸ் மேலேயுமே போட்டிருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு கேள்வியுமே எழுப்பியிருக்காங்க. 3வது விஷயம் வந்துட்டு ஆப்வியஸ்லி நிர்மல்குமாரும் பிஸி ஆனந்தன் இவங்க 2 பேருமே வந்துட்டு முன்ஜாமீன் கேட்டிருக்காங்க. அந்த ஒரு முன்ஜாமீன் வந்துட்டு இப்போதைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்காங்க. இதோட தொடர்ச்சியா வந்துட்டு அடுத்தது அவங்க சீக்கிரத்தில் மேபி அரசு செய்யப்படலாம். ஸோ முக்கியமான ஆட்கள் அரசு செய்யப்பட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்தது இது விஜய் அண்ணா வரைக்கும் போகுமா அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியல. ஏன்னா ரேலியில விஜய் அண்ணாவும் தான் இருந்தாங்க. விஜய் அண்ணாவை பார்க்க வந்த கூட்டம் தான் அதுல ஒரு 41 பேர் இறந்தாங்க. ஸோ இதனால வந்துட்டு விஜய் அண்ணா மேலேயுமே மேபி இந்த ஒரு அரெஸ்ட் பாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். பட் இப்போதைக்கு அந்த ஒரு முன்ஜாமீனை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்த 4வது விஷயம் என்னன்னா, தாவேகா தரப்புல இருந்து இந்த சிபிஐ என்கொயரி ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அதுவுமே வந்துட்டு கோர்ட் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. எதுக்காக இப்போ நீங்கள் சிபிஐ என்கொயரி கேட்குறீங்க? அதுக்கு பதிலாக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது இல்லையா, அதில் வந்துட்டு என்ன ரிசல்ட் வரட்டும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் எஸ்ஐடி டீம் இதுக்கு வந்துட்டு யார் வந்துட்டு பொறுப்பேற்றிருக்கா அப்படின்றது பார்க்கும்போது அஸ்ரா கார்க் அப்படின்ற ஒரு போலீஸோட லீடர்ஷிப்பில் தான் வந்துட்டு இந்த ஒரு எஸ்ஐடி வந்துட்டு செயல்பட போகுது. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு கோர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஒரு கரூர் ஸ்டாம்பர்ல என்ன எக்ஸாக்டா நடந்தது, இதுக்கு யார் காரணம், இதுக்கு வந்துட்டு யார் வந்துட்டு பொறுப்பேற்கணும் அப்படின்றது மொத்த டீட்டெயில்ஸுமே வந்துட்டு கோர்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் இதுக்கு இந்த எஸ்ஐடி டீம் அமைச்சதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த இதுக்காக தான் இந்த ஒரு சிபிஐ என்கொயரி இதுக்கு தேவையில்லை அப்படின்ற போய் அதுக்கும் மீறி சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்ற பட்சத்தில் இது வந்துட்டு கட்சிக்காரர்கள் கேட்கக்கூடாது. யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க தான் இதை கேட்கணும். ஏன்னா இது பாதிக்கப்பட்ட மக்கள் வந்துட்டு எங்களுக்கு கரூர்ல என்ன நடந்தது அப்படின்றது தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி மக்கள் வந்துட்டு கேட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ சிபிஐ என்கொயரி அமைக்கலாம். பட் அதுக்காக இப்போ வந்துட்டு நீங்க கட்சிக்காரங்க உங்களால தான் அவங்க இறந்தாங்க, அதுக்கு நீங்களே வந்துட்டு சிபிஐ என்கொயரி கேட்கறதுன்றது சரியில்லை. அதுவுமே இப்போதைக்கு இந்த ஒரு கேஸுக்கு சிபிஐ என்கொயரி அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக எஸ்ஐடி டீம் வந்துட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இப்போ எஸ்ஐடி டீம் மூலியமா அவங்க சைட்ல இருந்து என்ன ரிசல்ட் வருது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபைனலாக இதோட கன்க்ளூஷன் நீங்க பார்க்கும்போது கோர்ட் தரப்புல இருந்து இப்போ எக்ஸாக்டா என்ன முடிவுகள் எடுத்திருக்காங்கன்னா, எஸ்ஐடி டீம் நாங்கள் அமைக்கிறோம் அஸ்ரா கார்கோட தலைமையில். ஸோ அதோட ரிசல்ட் என்ன வருதுன்றது பார்த்துடலாம் அப்படின்றது தான் இப்போ கோர்ட் அறிவுறுத்தி இருக்காங்க. அதே போல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இந்த எஸ்ஓபின்னு சொல்ல ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர், ஒவ்வொரு அடுத்த பிரச்சாரத்துக்குமே கொஞ்சம் எல்லா ப்ரொசீஜரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு அறிவுரையாக வந்துட்டு கவர்மெண்ட்டும் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஹியரிங்ஸ்ல இது மட்டும் தான் இப்போதைக்கு நடந்திருக்கு. இதுதான் தீர்ப்பு அப்படின்றது எதுவுமே இது வரைக்கும் சொல்லல. தாவேகா எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது அவங்களும் சைட்ல இந்த கோர்ட் தரப்புல இருந்துமே சில அறிவுரைகளை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிரச்சனை யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேகா தான். அதுல முதல் பிரச்சனை என்னன்னா, தாவேகாவோட முக்கியமான நபர்கள் அவங்க வந்துட்டு கைது செய்யப்படுவாங்களா? ஏன்னா முன்ஜாமீனும் வந்துட்டு
ரிஜெக்ட் செய்யப்பட்டுச்சு. ஸோ இதுக்கப்புறமா கைது செய்யப்பட்டாங்கன்னா அடுத்தது தாவேக்கால முக்கியமான நபர்கள் யாரும் இல்லையே அப்படின்றது ஒரு கேள்வியுமே எழுப்பப்படுது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, தாவேக்காவோட அந்த பஸ், ராலி பஸ், அந்த பிரச்சாரத்துக்கான அந்த பஸ் வந்துட்டு ஹிட் அண்ட் ரன் அப்படின்ற ஒரு கேஸை வந்துட்டு போட்டுட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணுவாங்களா? அதே போல அந்த பஸ்ஸை ஓட்டின அந்த டிரைவரும் இதனால பாதிக்கப்படுவாரா? ஏன்னா அவர் தான் வந்துட்டு அந்த இவர் விழுந்து, அந்த தொண்டர்கள் விழுந்து அதை நிப்பாட்டமா பஸ்ஸை ஓட்டிட்டு போனவர். ஸோ அதனால வந்துட்டு டிரைவரும் இதனால வந்துட்டு கேஸ் வாங்குவாரா அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியல. இது ரெண்டாவது ஒரு மேட்ரு. மூணாவது விஷயம், டிவிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அண்டர் ப்ரெஷர்ல இருக்காங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, போன சனிக்கிழமை ஆப்வியஸ்லி இந்த கரூர் நடந்த ஒரு விஷயம், இன்னைக்கு ஒரு சனிக்கிழமை ஆச்சு. இந்த கரூர் பிரச்சனை நடக்கலன்னா இன்னைக்கு வேலூர்லயும் ராணிப்பேட்லயும் விஜயண்ணாவோட பிரச்சாரம் இருந்திருக்கும். ஸோ இன்னைக்கு சனிக்கிழமை கம்ப்ளீட்டடா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மீடியாலையுமே விஜயண்ணா பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க, அவரோட பிரச்சாரத்தை பத்தி தான் பேசியிருப்பாங்க. ஸோ ஒரே வாரத்தில் தாவேக்காவோட தலைவிதியே தலைகிலியா மாறிடுச்சு. அவங்க யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு வாரத்தில் தாவேக்காவோட மொத்த விஷயத்தையுமே அப்படியே தலைகீழா மாறிச்சு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் ஏன் விஜயண்ணா கூட இந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டார். ஒரு வாரத்தில் தாவேக்கா கம்ப்ளீட்டடாக சைலண்ட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக மக்கள் மனசில் இருக்கிற அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ யோசிச்சு பாருங்களேன், அந்த ஒரு வாரத்தில் அந்த தாவேக்காவோட தலைவிதி, அந்த ஒரு அப்படியே அந்த ஒரு தலைமையை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு சைலண்ட் ஆகும்ன்றது யாராவது யோசிச்சிருப்போமா? அந்த கரூர் அந்த இதுவெல்லாம் போன சனிக்கிழமெலாம் நம்ம அந்த டிவியில் பார்க்கும்போது. ஸோ இதுதாங்க லைஃப் அப்படின்றது. ஸோ சிம்பிளாக சொல்லணும், யாரை நம்புறதுனே தெரியல தாசன், அந்த மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ உஷாராக இருக்கணும். மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு அளவுக்கு அவாக்காக இருங்க, அதே நேரத்தில் அவாராக இருங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சாரம் அப்படின்றது ரொம்ப எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான், எல்லா கட்சிகளுக்குமே. அதே போல் எலெக்ஷன் மக்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் அப்படின்றது சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வந்ததுன்னா இந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே தெரிஞ்சுன்னா இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கோர்ட்டில் என்ன விஷயங்கள்லாம் பேசப்பட்டது அந்த ஹியரிங்ஸ்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க மாதிரி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஒரு விஷயம், கோர்ட்டு சொல்லப்பட்ட அறிவுரைகள், அதுக்கப்புறமா கோர்ட்டு எழுப்பப்பட்ட கேள்விகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தாவேக்கா எந்த அளவுக்கு தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்லை அவங்க பண்ணுறது சரியான ஒரு விஷயமா அப்படின்றது உங்களோட கருத்து என்னன்றதுமே கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி தெரியாத விஷயங்களை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.